அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேச ராசியை விட்டு சுக்கிரனுடைய ராசியான ரிஷபராசியில் பிரவேசிக்கிறாருங்க. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானின் பகை கிரகம் ஆவாரு. இப்படிப்பட்ட குரு பகவான் 15/10/2024 அன்று வக்ரகதியில் செல்ல இருக்கிறாரு. அதற்கு முன் உள்ள இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல எந்தவித தோஷம் இல்லாதவரும், தேவர்களுக்கு குருவாகவும், மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும், தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாதமான சித்திரை 18ஆம் தேதியன்று குரு மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சம பலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியர் குரு. இப்படிப்பட்ட குரு பகவான் பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடினமான தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சும சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன. அத்தருணத்தில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர். எவ்விதமாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானுடைய மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பிவித்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்தனர். சுக்கிராச்சாரியாரின் பெண் தேவயானி கசன் மீது மயில் கொண்ட காரணத்தினால் தேவயானியின் உதவியினால் சுக்கிராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கிராச்சாரியார் அறியாமல் சோபமானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அறந்துவிட்டார். மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கிராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் கசன். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவானுடைய தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிமிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகத்தார்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வராசி பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெட
கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதான ஜோதிட கிரகந்தங்கள். இப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்யாதுங்க. காரணம், செலவுகளை திட்டமிட்டு கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. 6 குரு ஜீவன் நதியையும் வற்ற செய்யும் என்பது மகரிஷிகளுடைய வாக்காகும். எவ்வளவுதான் வருமானம் இருப்பினும் அத்தனையும் எங்கு போயிற்று என நீங்களே வியப்படையும் அளவிற்கு செலவழியுங்க. வீண் செலவுகள், திடீர் செலவுகள், தவிர்க்க இயலாதவை என பல வழிகள்ல பணம் விரயமாகும். சில தருணங்கள்ல கடன் வாங்குவதை தவிர்க்க இயலாது. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படுங்க. குடும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பது குரு பகவானால் ஏற்படும் சிரமங்களை குறைக்குது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு பரஸ்பர அந்யோன்யம் குறையுங்க. நெருங்கிய உறவினரிடையே பகையுணர்ச்சி மேலிடும். அது மட்டுமில்லாம தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக உத்தியோகத்திற்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் அனுகூலமாக இருப்பினும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை சாதகமாக இல்லைங்க. ராகுவும் அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு. கடினமாக உழைத்தும் நல்ல பெயர் கிடைப்பது கடினம் தாங்க. உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றி கவலையை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய வேலைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் பூரண திருப்தி இருக்காது. கூடுமான வரைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய சஞ்சாரம் வர்த்தக துறையினருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசிக்கு விருச்சகம் ரூண ரோக சத்ருஸ்தானமாக இருப்பதால கடுமையான போட்டிகளும் பண பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க. இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபார துறைகள் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. அத்தகைய சனி பகவான் சாதகமாக இருப்பதால் நல்ல விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. குரு பகவானுடைய நிலையினால அதிக அலைச்சலும் அடிக்கடி வெளியூருக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய அவசியமும் அதன் காரணமாக அசதியும் ஏற்படுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் பண விரயம் அதிகமாகவே இருக்குங்க. வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் யாருக்காகவும் கடன் கொடுப்பதோ அல்லது உங்களுடைய பொருட்களை முன்பணம் வாங்காமல் கொடுப்பதை தவிர்த்து எதுவாக இருந்தாலும் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 12 வியாழக்கிழமைகள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.